வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காஞ்சிபுரம் பரந்தூரில் 99 நாளாக விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்ருக்க நிலைமையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதா டிவிகேயோட தலைவர் விஜய் இன்றைக்கி அங்கே வர்றதா சொல்லியிருந்தார். இன்றைக்கி காலிலேருந்து கூட்டம் ஆர்ப்பரிச்சிட்டே இருந்தது. 12 மணிக்கு தான் என்ட்ரி ஆகியிருக்காரு. உள்ளே வந்ததுமே மக்கள்கிட்டலாம் பேசினார். அவரை பின்தொடர்ந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அதாவது குறிப்பிட்ட வாகனம் தவிர உள்ளே அனுமதி கிடையாது. அதே போல் அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு மண்டபத்தில் தான் வச்சு சந்திக்கணும். அதுபோல் குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருக்காங்க. 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த டைமில் தான் சந்திக்கணும். இங்கே பேசிட்டு கிளம்பணுன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த பரந்தூரில் ஒரு 3-4 கிராமத்துலேருந்து 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க. அது விவசாய நிலங்கிறதாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு. விஜய் என்ன பேசினார்னா, ஃபஸ்ட்டு நான் விவசாயிங்களுக்கு ஆதரவாக தான் ஒரு களத்தில் இறங்கணுன்ட்டு இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு பொது நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் நான் இறங்கணும்னு இருந்தேன். அதே போல் இதுவும் அமைஞ்சிருக்கு. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் நான் வரணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். அதனால் நான் உங்களுக்கு இதில் எப்பயுமே நான் ஆதரவாக இருப்பேன். அதே போல் சென்னையை சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் இது போல் யூஸ் பண்ணுறதுனால தான் சென்னையில் அப்பப்போ வெள்ளம் ஆர்ப்பரிக்குது. அதனால் சென்னையில் இந்த மாதிரி இருக்கிற விவசாய நிலம்லாம் இது போலலாம் பயன்படுத்தாமல் இருக்கணும். எல்லாம் விவசாய நிலம் அழிக்கப்படக்கூடாது. நான் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேங்கிறதுல கண்டிப்பாக நான் லாஸ்ட்டு வரைக்கும் நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் விவசாயிகளுக்கு நான் எப்பயுமே உறுதுணையாக இருப்பேன்ட்டு சொல்லியிருக்காரு. அவர் பேச பேச மக்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் கூட்டம் கூடிகிட்டே இருக்குது. உள்ளே அனுமதிக்கிறவங்க எல்லாரையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அவங்களோட ஐடென்டி கார்டு செக் பண்ணி தான் அந்த ஊர் மக்களான செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. வெளியூர்லேருந்து வந்த டிவிகே தொண்டர்களையும் உள்ளே அனுமதிக்கலை. வண்டிங்கெல்லாம் எல்லா வண்டியும் அனுமதிக்கலை. கூட்டம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். கூட்டம் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. இதே போல் அப்பப்போ அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.